வணக்கம் நண்பர்களே, நான் ஜெயராஜ் பேசுகிறேன் செங்கல்பட்டிலேருந்து. இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஒரு பயிற்சி வகுப்பு டுட்டோரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட் காப்பி பேஸ்ட் வித் டாக் பேக். அதாவது டாக் பேக்கை பயன்படுத்தி கட் காப்பி பேஸ்ட் அப்படின்ற செயல்களை, ஃபங்க்ஷன்ஸை எப்படி அதை மேற்கொள்வது என்ற ஒரு பயிற்சி வகுப்பு இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். இந்த பயிற்சி வகுப்பை நடத்துவதற்காக நம்முடைய நண்பர் மிஸ்டர் பாமரன் அப்படி என்று சொல்லப்படுகின்ற திருவாளர் தனக்கோடி அவர்களுக்கு வருகை புரிந்திருக்கிறார். இவர் முதுகலை தமிழ் பட்டதாரி ஆசிரியராக பணி செய்கிறார். இவருடைய அலைபேசியினுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலைபேசி முழுவதுமாக தமிழிலேயே பேசும். ஸோ இந்த அலைபேசி வைத்து தான் நமக்கு இந்த கட் காப்பி பேஸ்ட் வித் டாக் பேக் அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்பை நடத்தவிருக்கிறார். இந்த அலைபேசி தமிழில் பேசினாலும் அதற்குரிய ஆங்கில சொற்களை கண்டிப்பாக நம் நண்பர் கொடுப்பார் என நம்புகிறோம். ஸோ எனவே அவரை மனமுகந்து மகிழ்வோடு வரவேற்கிறோம். மிஸ்டர் தனக்கோடி பாமரன், வாங்க, வந்து உங்களுடைய பயிற்சி வகுப்பை ஆரம்பிங்க. நன்றி. வணக்கம், நான் பாமரன் பேசுகிறேன். இப்போது நான் ஒரு டுட்டோரியல் முயற்சி செய்கிறேங்க. டாக்பேக் மூலமாக ஜிமெயிலில் இருக்கக்கூடிய ஒரு மின்னஞ்சலை எப்படி வெட்டுவது, நகலெடுப்பது, ஒட்டுவது, கட் காப்பி பேஸ்ட் செய்வது தொடர்பாக நீண்ட நாளாக நம்ம டாக்பேக்கில் பேசிகிட்டு இருந்தோம். பலர் சந்தேகங்களிலிருந்து தெளிவடைந்திருக்கிறோம். சிலருக்கு இன்னும் அந்த சந்தேகம் இருக்கிறது, எப்படி செய்வது என்பது குறித்து. அதுக்காக நம்ம ஒரு டுட்டோரியல் பண்ண என்ன அப்படின்னு யோசித்தோம். அதோட விளைவாக இப்போ ஒரு முயற்சி பண்ணுறோம். இப்போது இதில் நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அப்படியே பின்தொடர்ந்துட்டே வாங்க. இப்போ நான் ஹைக்யூ MP3 பிளேயரில் உள்ளே இருக்கேன். இதில் ரெக்கார்டிங் ஸ்டார்டட் அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை சொல்லிகிட்டு இருக்கு. அதை நம்முடைய தோழர்கள் பொறுத்தருளுங்கள். இப்போ நான் அதுக்குள்ளேருந்து வெளியில் வரேன். அதுக்கடுத்து அப்படியே ஜிமெயிலுக்குள்ளே போகிறேன். இந்த ஜிமெயிலுக்குள்ளே நிறைய இடங்களில் நான் பேசாமல் அதில் என்ன வருது அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் உங்களுடைய கவனத்திற்காக நான் முடிஞ்சவரை நான் எங்கெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேனோ அங்கே மட்டும் பேசிட்டு மிச்ச இடங்களில் நீங்கள் கவனிப்பதற்காக விட்டு விடுகிறேன். இது ஒரு டுட்டோரியல் முயற்சி என்பதனால நான் வள்ளுவன் பார்வை அப்படிங்கிற மின்னஞ்சல் குழுமத்திலிருந்து வந்த ஒரு மின்னஞ்சலை எப்படி, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. அதனால் நம்முடைய உறுப்பினர்கள் இதையும் சற்று அரசியலாக எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு உதாரணத்திற்கான ஒன்று தான், அவ்வளோதான். இப்போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த பின்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி வெட்டுவது, அந்த டெக்ஸ்ட் பாடி மற்றும் மெசேஜ் பாடியை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு வாட்ஸ்அப்லேயோ அல்லது வேறு எங்கே நம்ம விருப்பப்படுகிறோமோ அங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் கூட இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப எளிமையானது தான், அதனால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை கட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் பின்னாடி பேஸ்ட் பண்ணுறதையும் நான் ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே கொண்டு காப்பி பண்ணுறேன். அல்லது அக்சசபிள் எடிட்டர் டெமோக்குள்ளேயோ வேறு எங்கேயோ நான் காப்பி பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஒரு மெயிலுக்குள்ளே போகிறேன். அதை கொஞ்சமாக படிக்க விடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் பாருங்கள்.
இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த மெசேஜ் பெருசா படிச்சிட்டு இருக்க நேரமே நான் என்ன பண்றேன், அந்த மெசேஜ் பாடிக்கு நடுவில் ஒரு டபுள் டேப் பண்ணி விரலை டபுள் டேப் பண்ணி லாங் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு டிலே பண்ணோடனே அது லாங் ப்ரெஸ்டு வெப் வியூ அப்படின்னு சொல்லும். அது நான் இப்போ தொடர்ச்சியாக படிச்சிட்டு இருக்க நேரம் உங்களுக்கு அது சொல்ல விடலை, அது பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ நான் அந்த லாங் ப்ரெஸ்டு வெப் வியூ அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த மேல் வரிசையில் கொண்டு போய் நம்ம நேவிகேட் பண்ணுறோம். இப்போ நான் லெஃப்டில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே முடிந்ததில் ஆரம்பிச்சு முடிந்தது பட்டன், எல்லாம் தேர்வு, நகல், பகிர், வலை தேடல். இந்த நாலும் எங்க இருக்குன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த டாப் கார்னர் அந்த மேல இருக்கும். இதுல ஒவ்வொன்றும் எல்லாம் தேர்வுன்னா செலக்ட் ஆல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணிடுவேன், செலக்ட் ஆல் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அதை நகல் காப்பி எடுக்க போறேன். இந்த பகிரும் இந்த வலைத்தேடலும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. வலைத்தேடலாம் இதுலேயே நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி அடிச்சிங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன வெப்சைட்லாம் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் காட்டும். அதில் நமக்கு தேவையான லிங்க்ஸில் போயிடலாம். பகிர்னா ஷேரு, அது நம்ம இந்த மெசேஜ் அப்படியே எந்த எடிட்டும் காப்பி பண்ணாமல் அப்படியே இன்னொரு குரூப்புக்கு அப்படியே ஷேர் பண்ண முடியும். அந்த 2 ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ எல்லாம் தேர்வு ஒரு டேப் பண்ணிட்டேன். எல்லாம் தேர்வாகி விட்டது. இப்போ நான் நகல் கொடுக்க போறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன், ஒரு பேக் கொடுத்து வெளியில வரேன். ஏன்னா இப்ப இந்த மெசேஜ் ஃபுல்லா அந்த உதவி பேராசிரியர் கே குமாருங்கிறவர் அந்த சென்ட் பண்ண போஸ்ட் பண்ண அவருடைய சைன் உட்பட சிக்னேச்சர் உட்பட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வல்வன் பார்வை குழுமத்தினுடைய அந்த விதிமுறைகள் அது இது எல்லாம் சேர்ந்து இந்த மெசேஜில் இருக்கும். அதனால இந்த மெசேஜை நம்ம இப்போ அந்த பாடி தேவையான அளவு வரைக்கும் நம்ம கொண்டு வந்து கட் பண்ணிட்டு மிச்சம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின் நோட்டுகளை எல்லாம் நம்ம சிக்னேச்சர் உட்பட அனைத்தையும் கட் பண்ணுறது எப்படி, இதை இங்கேயே பண்ணலாம். ஒரு மெயில் பாக்ஸ்குள்ளே கம்போஸ் இருக்குங்களா, இப்போ நான் கம்போஸ்குள்ளே போகிறேன். கொஞ்சம் வால்யூம் கூட்டிக்கிறேன். எழுது அப்படின்னா கம்போஸ். இதில் நான் திருத்துதல் பெட்டி எடிட் பாக்ஸில் அந்த டு அட்ரஸ்ஸு சப்ஜெக்ட் தலைப்பு இதெல்லாம் விட்டுறேன். டைரெக்டாக மின்னஞ்சலை எழுது கம்போஸ் அப்படின்னு அதுக்குள்ளே நேராக போகிறேன். அந்த போன உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் டேப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் லோக்கல் கான்டெக்சுவல் மெனு போட்டு பாருங்கள் அதில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள், நீங்கள் கவனிங்க. இது என்னுடைய சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சரும் வராத மாதிரி நான் இப்போ பண்ண போறேன். இப்போ லோக்கல் கான்டெக்சுவல் மெனு
லோக்கல் கான்டெக்சுவல் மெனு அப்படின்னா என்னன்னா ஃப்ரம் டவுன் டு அப் தென் ரைட், அதாவது கீழிருந்து மேலாக ஒரு கோடு போட்டு அப்படியே வலதுபுறமாக நம்முடைய விரலை திருப்புவது. அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இடம் சுட்டி கட்டுப்பாட்டு மெனு, இது நீங்க கவனிச்சுட்டே வாங்க. இந்த வழி செலுத்துதல் அமைப்புகள் மெனுங்கிறது வந்து ரீடிங் கிரானுலாரிட்டி, டெக்ஸ்ட் பை டெக்ஸ்ட், கேரக்டர், வேர்டு, லைனு, பேராகிராஃப், பேஜ். இப்போ நான் வந்து இடம் சுட்டி கர்சர் கண்ட்ரோல்குள்ள போயிட்டேன். அதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒட்டு பேஸ்ட், இப்ப நான் ஒட்ட போறேன். இப்போ எடிட் பாக்ஸ்ல வந்து அந்த கீபோர்டு இருக்கு. அந்த கீபோர்டை நம்ம டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காக ஹைட் பண்றேன். இப்போ நம்ம வந்து ஸ்கிரீனை நல்லா ஃப்ரீயா தொடலாம். ஏன்னா இப்போ நமக்கு கீபோர்டு எதுவுமே தேவையில்லைங்கிறதுனால நான் கீபோர்டை வந்து ஹைடு பண்றேன், மறைக்கிறேன். இப்போ நான் வந்து கர்சர் கண்ட்ரோல் மெனு ஈஸியா போட்டு, இப்போ பாருங்க, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா விரல லெஃப்ட் டு ரைட் நகர்த்தி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சமயத்துல கர்சர் கண்ட்ரோல் மெனு வழி செலுத்துதல் அமைப்புகள் மெனு போட்டு பக்கமாகவோ பத்தியாகவோ வரியாகவோ எழுத்தாகவோ வார்த்தையாகவோ படிக்கலாம். இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு பக்கமா படிக்கிறேன். நீங்க வந்து உங்க வசதிக்கு நீங்க பண்ணி பாருங்க. இப்ப நான் எதுக்காக இதை கூட நான் கொண்டு வரேன்னா, நான் தேவையான அளவுக்கு நகர்த்திட்டு அங்கிருந்து செலக்ஷன் மோட் ஆன் பண்ணுவேன். இங்கிருந்தே கூட பண்ணலாம். இப்ப நான் எதுவுமே பண்ணாமவே கூட இப்ப நான் டைரக்டா கர்சர் கண்ட்ரோல் மெனு வர வச்சு நேரடியா அந்த நேவிகேஷன் மெனுக்குள்ள போய் அந்த கிரானுலாரிட்டி போகாம கர்சர் கண்ட்ரோல் மெனுக்குள்ள போய் கூட செலக்ஷன் மோட் ஆன் பண்ணிட்டு தேர்ந்தெடுத்தல் பயன்முறையை தொடங்கி விட்டு கீழிருந்து தலைகீழாகவே நான் வந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து சரி, அதை கூட செய்யலாம். நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா பேஜ் பை பேஜா மாத்திடுறேன். பக்கங்கள் அப்படின்னு எடுத்துருச்சு. இப்போ இவ்வளவும் இருக்கனால இது ஒரு பேஜ்ல இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இவ்வளவும் படிக்க விட்டேன். இதுக்கு மேல அவ்வளவு நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன். இப்ப நீங்க வந்து விரல்ல தள்ளிவிட வேண்டியது இல்லை. அந்த வால்யூம்
அந்த ஒலி சத்தம் கூட்டுற அப் அண்ட் டவுன் கீஸ் இருக்குங்க. இப்போ நான் டவுன் கீயை பிடிச்சிட்டு வந்தீங்கனாலே மாறும். இது வரைக்கும் ஒரு பேஜ், இது வரைக்கும் தான் நமக்கு தேவை இல்லை. சரிங்களா? இன்னும் அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த பேஜை நவுத்தினா ரொம்ப அதிகமாக நகர்ந்துடும். இப்போ நான் வந்து ஒரு வேர்டு அதாவது லைன் கிரானுலாரிட்டி போட்டுறேன். அதாவது வரிகள் வரி வரியாக படிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான், அங்கே மெசேஜ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதை பாருங்க, இங்கே கீழே இருக்கிறேன். உள்ளடக்கமோட அந்த மெயில் முடிஞ்சிருச்சு. இப்படி வரும்னு வைங்களேன். இன்னும் கீழே கீழே நான் ஃபுல்லாக போகலை. இந்த உள்ளடக்கமோட கூட நான் முடிச்சிடறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இது வரைக்கும் நம்ம உள்ளடக்கம் வரைக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்போ மீண்டும் லோக்கல் கான்டெக்சுவல் மெனு அதை வரைஞ்சிட்டு இடம் சுட்டி கட்டுப்பாட்டு மெனு கர்சர் கண்ட்ரோல் மெனுக்குள்ளே போய் தேர்ந்தெடுத்தல் பயன்முறையை தொடங்கு அது போகிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, தேர்ந்தெடுத்தல் பயன்முறையை தொடங்கின பிறகு அப்கீயை வந்து மேலே வேகமாகவே 2 பேஜ் தான் இருக்குது. அதனால் 2 பேஜ் அதை நகர்த்திட்டு வேகமாக நகர்த்திட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாருங்கள், வேகமாக பண்ணுறேன், அப்கீயை கொடுக்குறேன். பாருங்க, இந்த சவுண்ட் வருதா? அது ஃபுல்லாக தான் முழுசாக தான் படிக்கும். முழுசாக தான் படிக்கும். பாருங்க, இந்த சவுண்டு முன்னாடி வந்து டிங் சவுண்ட் வந்துச்சு, அதாவது லைன் ஏறிட்டு இருக்கு. இப்போ இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது நான் ஏன் இவ்வளோ நேரம் பண்ணேன்னா, லைன் வச்சிருந்ததுனால தான். பேஜ் வச்சிருந்தேன்னா ஒரு 2 இதுலேயே 2 அப்கீ கொடுத்தனாலே முடிஞ்சிருக்கும். இப்போ நான் தேர்ந்தெடுத்தல் பயன்முறையை தொடங்கினதுக்கு பிறகு இப்படி பண்ணோடனே அதெல்லாம் டிக் ஆகிட்டே ஒரு மார்க் ஆகிட்டே வரும். இப்போ நான் மீண்டும் அந்த லோக்கல் கான்டெக்சுவல் மெனு போட்டுட்டு கர்சர் கண்ட்ரோல் மெனுக்குள்ளே விரல் எடுத்துட்டு வெட்டுன்னு வரும். அதில் வந்து வெட்டு, ஒட்டு, நகல் நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிருப்பீங்க. ரத்து, துவக்கத்திற்கு இடம் சுட்டியை நகர்த்து, முடிவிற்கு இடம் சுட்டியை நகர்த்து, தேர்ந்தெடுத்தல் பயன்முறையை முடி, தேர்ந்தெடுத்தல் பயன்முறை எல்லாம் தேர்வு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும். இப்போ தேர்ந்தெடுத்தல் பயன்முறை முடி அப்படிங்கிறத வந்து புதுசாக எடிட் பண்ணுறவங்க அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வெட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஏதாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அங்கே பாருங்கள், இப்போ தேர்ந்தெடுத்தல் பயன்முறையை முடித்த பிறகே நம்ம அதை செய்ய போகிறோம். இப்போ அதில் விரல் எடுத்துட்டேன். தேர்ந்தெடுத்தல் பயன்முறையை முடித்து விட்டேன். இப்போ பாருங்க, அது மீண்டும் மீண்டும் கான்டெக்சுவல் மெனு, லோக்கல் கான்டெக்சுவல் மெனு போட்டு தாங்க அவனை, வேறு வழி இல்லை. சரிங்களா? இப்போ மீண்டும் இடம் சுட்டி கட்டுப்பாட்டு மெனு போகிறேன்.
இப்ப இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் கட் ஆக போகுது. கட் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் கட் ஆயிடுச்சு. நான் இப்போ விரல் வச்சதுனால ஸ்க்ரீனில் சென்டரில் நடுவில் விரல் வச்சதுனால அது அமைதியாயிடுச்சு. இப்போ மீதி என்ன இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாங்களா? அது கட் ஆகி அது வந்து கிளிப்போர்டில் காப்பி எடுத்துரும். அது உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதை நான் வந்து அவ்வளோ முழுசாக படிக்க விடலை. கிளிப்போர்டுக்கு நகல் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடும். மீதி பாக்கி என்னென்ன இருக்குது, மீதி நம்ம அங்கே மெசேஜ் பாடி அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க, பத்திகள். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த வால்யூம் பட்டன் டவுனை வந்து வேகமாக கீழே இறக்கினோடனே அது லைன் நவுந்துருச்சு. நீங்கள் விரல தள்ளி தள்ளி விடணுங்கிற அவசியமே இல்லை. இந்த எடிட்டிங் அப்போ மட்டும். சரிங்களா? நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி படிக்க முடியுமான்னா முடியாது. ஒருவேளை அது படிக்க முடியுமா கூட இருக்கலாம். நான் அந்த முயற்சி இன்னும் பண்ணலைங்க. நான் இங்கே உங்கள் முன்னாடியே ஒத்துக்கிறேன். தெரியல, அது மாதிரி நான் படிச்சு இன்னும் பார்க்கல. ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் அந்த முயற்சி பண்ணும்போது அந்த மாதிரி வரல. எடிட்டிங் அப்போ மட்டும் இது சப்போர்ட் ஆகுது. இந்த அப் அண்ட் டவுன் கீ வந்து கர்சர் கண்ட்ரோலாக நமக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. இப்போ பாருங்க, இங்கிருந்து முதல்ல இருந்து மீண்டும் இப்படி வந்துச்சுங்களா? இப்போ நான் வேகமாக அப் கீயை கொடுக்குறேன் பாருங்க. இந்த சவுண்டு இப்போ இந்த அறிவு நெறிய gmail.com அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய கட் பண்ணுறதுல கட்டிங்கில் சரியாக கட் ஆகாமல் இருக்கு. இந்த அறிவு நெறிய gmail.com எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கீபோர்டு இருக்கு. இந்த கீபோர்ட்லேயே கூட டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த கர்சர் கண்ட்ரோல் மெனு போட்டு ஒவ்வொரு எழுத்தா கூட நான் கட் பண்ண முடியும். பாருங்க, தேர்ந்தெடுத்தல் பயன்முறையை தொடங்கு. நான் இப்போ விரல் எடுத்துட்டேன். ஆனால் அங்கே பார்க்கலாம், பத்தின்னு வச்சிருந்தனால பெருசாக செலக்ட் ஆகும். இப்போ நான் கேரக்டர் பை கேரக்டராக வச்சாதான் இந்த அறிவு நெறிய gmail.com இங்கே என்னோடது. இதை நான் எழுத்தா கட் பண்ணலாம். இந்த உள்ளடக்கம் அப்படிங்கிறது இந்த உள்ளடக்கம் அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன். அது இருந்துட்டு போகுது அப்படிங்கிறத மீண்டும் எழுத்த நான் பேக் கொடுத்தேன்.
அதனால் அந்த ஒரு எழுத்தாக விட்டுட்டேன், நகர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி படிக்குது. இப்போ நான் arivuneri@gmail.com மட்டும் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் மீண்டும் அதை மட்டும் கட் பண்ண போகிறேன், அதே லோக்கல் கண்டெக்ஸ்டுவல் மெனு போட்டு. தேர்ந்தெடுத்தல் பயன்முறை முடியல, நான் விரல் எடுத்துட்டேன். பாருங்க, இப்ப சொல்லிச்சா கிளிப் போர்டுக்கு நகல் எடுக்கப்பட்டதுன்னு. இது வேஸ்ட், இது வேண்டாம். இப்ப மிச்ச பாடி மட்டும் நமக்கு இருக்கு, இந்த உள்ளடக்கம் அப்படிங்கிறது. பாருங்க, இந்த இம்மைக்குன்னு படிக்கும் பாருங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த சவுண்ட் வந்துச்சுங்களா? அப்ப முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நீங்க எழுத்தா படிக்கலாம், வார்த்தையா படிக்கலாம், வரி வரியா சொல்லாக படிக்கலாம். இது நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி எடிட்டிங்லயும், அந்த எடிட்டிங்ல மட்டும்தான் இந்த மாதிரி. ஓகேவா? இந்த நீங்க படிக்கும்போது ஸ்வைப் பண்ணி படிக்கணும், விரல்ல நீங்க நகர்த்தி படிக்கணும். எடிட்டிங் அப்ப மட்டும் இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணலாங்க. இது ரொம்ப பெரிய ஒளிப்பதிவா இருக்குதுன்னு கூட நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதோ நம்ம முதல் முயற்சிங்கனால நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்போ நான் இப்போ இங்க இருக்க பாடி அப்படியே ஒரு காப்பி போட்டலாம். இப்படி ஒரு காப்பி போட்டுட்டோம்னா அந்த காப்பி இங்க கிளிப் போர்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் வாட்ஸ்அப்லயே எங்கேயோ போய் ஓட்டிக்கலாம். இப்போ இந்த இணைப்புகள் மெனுன்னு இங்க ஒன்று வருது பாத்தீங்களா? இதை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுல இணைப்புகள் மெனுன்னு ஒன்று சொல்லிட்டே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. அதுலேருந்து நான் வந்துட்டேன். இந்த இணைப்புகள் மெனுக்குள்ள நீங்க விரல் எடுத்தீங்கன்னா இந்த லிங்க்ல என்னென்ன லிங்க் எல்லாம் காட்டுதோ அதுக்குள்ள நீங்க டைரக்டாவே போக முடியும். அதாவது அங்க லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். நீங்க எதுக்கு நேரம் விரல் எடுக்கிறீங்களோ அந்த லிங்கவே டைரக்டா ஓபன் பண்ணி விடும். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோக்கல் கான்டெக்ஸ்டுவல் மெனுல இந்த மாதிரி மெயிலுக்குள்ள போட்டுட்டு நீங்க பண்ணும்போது இந்த இணைப்புகள் மெனு, லிங்க்ஸ் மெனுவும் ஒன்று அருமையா இருக்கு. இது நீங்க ரொம்ப பயன்படுத்த வேண்டிய ஒரு மெனுவாகத்தான் நான் பாக்குறேன். சரி, இப்ப நான் கர்சர் கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டேன், இடம் சுட்டி கட்டுப்பாட்டு மெனுக்குள்ள போயிட்டேன். இப்ப நான் பாருங்க ஒரு காப்பி போட போறேன். எதுக்கும் எல்லாம் தேர்வு. இப்ப நான் மிச்சத்தையும் சொல்ல விடாம ஒட்டு, எல்லாம் தேர்வு, முடிவுக்கு இடம் சுட்டிய நகர்த்து அதெல்லாம் வரும். நீங்க நீங்க ஃபாலோ பண்ணும்போது பாருங்க, நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, செயல்படுத்தி பாருங்க. இப்ப நான் வெட்டு, அதாவது நகல் வந்துச்சு, நான் நகலை மட்டும் எடுத்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து வெளியில வர போறேன். மெயில இருந்து இனிமேல் எனக்கு அந்த கம்போசர் தேவையில்லை. இப்ப நான் ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் எதுக்குள்ளேயாவது போறேன். உதாரணத்துக்கு நான் வாட்ஸ்அப்குள்ள போறேன். அந்த செய்தி வரைவாக தான் சேமிக்கப்படும். ஏனென்றால் அது நம்ம அனுப்பப்படல, டூவும் கொடுக்கல, தலைப்பும் கொடுக்கல. அதனால அது டிராப்ஸ்ல சேமிக்கப்பட்டிருக்கும். அது நமக்கு தேவையில்லாதது. நமக்கு தேவையான பாடி கிடைச்சிருச்சு. இப்ப நான் வாட்ஸ்அப்குள்ள போறேன். இப்போ நான் நம்ம டெக்னாலஜி வேர்ல்டு குரூப்புக்குள்ள போய் இந்த மெயிலை நான் பேஸ்ட் பண்ண போறேன். நான் இப்போ ஆஃப்லைன்ல தான் போட்டிருக்கேன், அதனால இது நம்ம குரூப்ல போகாது. நீங்க ஒன்றும் இது தேவையில்லாத செய்தியாக நீங்கள் கருத வேண்டாம்.
இல்ல, குழந்தைகளை கொண்டாடுவோம். குழந்தைகளை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நான் இந்த மெயிலை கொண்டு போய் ஒட்ட விரும்புறேன். இப்ப பாருங்க, இங்க பேஸ்ட் பண்றது எப்படி அப்படின்னா, எடிட் பாக்ஸ் வரும் கீழே, அதை டபுள் டேப் பண்ணி லாங் பிரஸ், டபுள் டேப் அண்ட் லாங் பிரஸ் ஹோல்டு டிலேன்னு சொல்லுவோம் பாருங்க. அதுக்கப்புறம் இமீடியட் லெஃப்ட்ல வந்து ஒட்டுன்னு வரும். இப்படி படிக்கும். இப்போ அனுப்பிடு. இப்போ நான் வாட்ஸ்அப் போட்டு வெளியில வரேன். இப்போ இது மாதிரி ஃபேஸ்புக்குள்ளேயும் போனீங்கன்னா நீங்க அங்க ஒரு எடிட் பாக்ஸ் வரும். அதே மாதிரி நீங்க அங்க பண்ணலாம். மெமோக்குள்ள போனீங்கனாலும் மெமோ அந்த மாதிரி உங்களுதுல என்ன இது இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் போய் எடிட் பாக்ஸுக்குள்ள டபுள் டேப் அண்ட் ஹோல்டு டிலே, லாங் ப்ரெஸ் ஹோல்டு டிலே வரும். அதில் நீங்கள் போயிட்டு டேப் பண்ணி பார்த்துட்டு பேஸ்ட் எங்கே வருதோ அங்கே ஓட்டுனீங்கன்னா இது மாதிரி வந்துடும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுங்க. இந்த சுட்டி காட்டுவது வந்து என்னுடைய தனி எண்ணுக்கு சுட்டி காட்டுங்க. குழுமத்தில் நீங்கள் சுட்டி காட்டினா அது நிறைய தகவலாக போயிடும். அதனால் நீங்கள் என்னுடைய தனி எண்ணுக்கு போடுங்க அப்படிங்கிறத நம்ம வேண்டுகோள் விடுத்து, இன்னும் இதில் கூறாத செய்திகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.